அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உடைய வருகைக்கு நாங்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, அவன் பார்க்கும்படி அவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் பார்க்கும்படி அவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்தப்ப ஆண்டவர் அவன் மனக்கண்களை திறந்து ஒரு பாதுகாப்பு எலிசாவை சுற்றிலும் இருக்கிறத அங்க பார்க்கும்படி செய்தார். அதுக்கு முன்னாடி அவன் பயந்தான். ஆனா கர்த்தர் கண்களை திறந்த போது அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களையும் பார்த்தான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய இராணுவத்தை அனுப்பியிருந்தான். இஸ்ரவேலின் ராஜா, சீரியாவோட ராஜா. அவங்கள இப்ப எலிசா அவர்கள் அவனிடத்தில் வருகில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் அப்படின்னு வேண்டுதல் செய்யறான். எலிசாவினுடைய வார்த்தையின்படி அவர்கள் கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அவங்க எல்லாருக்கும் கண் மயக்கம் உண்டாயிடுச்சு. அப்ப சரியா பார்க்க முடியல. பார்வை தெளிவில்லாம போனதுனால எலிசாவை பார்க்க முடியல. அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பின்னே வாருங்கள். இது கண் மயக்கத்துல இருந்ததுனால, கண் தெளிவா தெரியாதனால எலிசா சொல்றதெல்லாம் அவங்க கேட்கக்கூடியவங்களாயிட்டாங்க. இப்ப இது பாதை கிடையாது, பட்டணமும் கிடையாது, ஏன் பின்னாடி வாங்கன்னு கூட்டிட்டு போறான். நீங்க தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி தேடினது எலிசாவை தான். ஆனா அவனே இப்ப அவங்கள நான் வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். சமாரியா இஸ்ரவேலோட தேசத்தோட தலைநகர். அந்த தலைநகருக்கு கொண்டு போயிட்டான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். முதல்ல கண்மயக்கம் உண்டாகும் ஜோமண்ண உடனே கண்மயக்கம் உண்டாச்சு. இப்ப கண்களை பார்க்கும்படி செய்யும் அப்படின்னு ஜோம் பண்றான். கண்களை திறந்தரணும். பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இப்ப பார்த்தா இஸ்ரவேலோட நடுவுல சீரியர்கள் இப்ப இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. கண்கள் ஆண்டவர் இப்ப திறக்கிறாரு. இப்ப அவங்க பாக்குறாங்க, நம்ம இஸ்ரவேல் நடுவுல இருக்கோம் அப்படின்றத பாக்குறாங்க. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். இஸ்ரவேல் ராஜா எலிசாவை தகப்பனே அப்படின்றான். ஏன்னா அவன் ஆவிக்குரிய தலைவன். அதனால ஒரு தகப்பனை போல ஸ்தானத்துல வச்சு எலிசா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியா அவன் கேட்கிறான்.
நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம். நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும் என்றான். அவங்கள வெட்ட வேண்டாம், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து தங்கள் ஆண்டவனிடத்தில் சீரியாவோட ராஜா கிட்ட அவங்க போகட்டும். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்கள் அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்தில் போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அதுக்கப்புறம் இஸ்ரவேலரோட சீரியர்கள் யுத்தம் பண்ணவில்லை. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இப்ப மறுபடியுமா என்ன செய்யறான்? இஸ்ரவேலின் தலைநகரமான சமாரியாவை சுத்தி முற்றுகை போட்டான். யுத்தத்துக்கு சுத்தி வளைச்சிட்டான் பெனதாத்து. அதனால் சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. உள்ள இருந்து வெளியே போக முடியாது. சமாரியால கொடிய பஞ்சம், சாப்பாடு பிரச்சனை ஆயிடுச்சு. கொடிய பஞ்சம் ஏற்பட்டது உங்க முற்றுகை போட்டதுனால. ஒரு கழுதை தலைக்கு 80 வெள்ளிக்காசும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அந்த முற்றுகை போட்டார்கள். ரொம்ப கொடிய பஞ்சமா இருந்துச்சு. ரொம்ப காசு கொடுத்து எல்லாவற்றையும் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றான். இப்ப இஸ்ரவேல் ராஜா அந்த பட்டணத்தை சுத்தி இருக்கிற அலங்கத்தின் மேல நடந்து வர்றான். ஒரு பெண் அதை பார்த்து என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் கொடிய பஞ்சம், சாப்பாடு இல்லை. ராஜாட்ட தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறா, என்னை ரட்சியும் அப்படின்றா. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதனால் எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலா ஆலையிலிருந்தா என்று சொல்லி, ஆண்டவரே ரட்சிக்கலைன்னா, கர்த்தரே ரட்சிக்கலைன்னா நான் எப்படி ரட்சிக்க முடியும்? இங்க 2 சொல்லியிருக்கு. களஞ்சியம்ன்றது தானியங்கள் சேமிக்கிற இடம், தானியத்தின் மூலமா. ஆலைன்றது திராட்சை ரசம் புளிகிற இடம், திராட்சை ரசத்தின் மூலமா. எதுல எப்படி நான் ரட்சிக்கிறது அப்படின்னு என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அவ ஒரு ஐடியா கொடுக்குறா, பயங்கர பசி, அதனால நான் என் பிள்ளைய தர்றேன், உன் மகனை இன்னைக்கு தா, அதை சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை தர்றேன் அப்படின்றா. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் அவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள். அவ தன் மகனை ஒளிச்சு வச்சுக்கிட்டா. நாள் சொன்னபடி இவங்க ராஜாவோட மகனை சாப்பிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அவ ஒளிச்சு வச்சுக்கிட்டான். இந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டான். இந்த செய்திய அந்த ஸ்திரீ சொல்றா. ஒருத்தன் சொன்னா, உன் மகனை சாப்பிடுவோம், அடுத்து இது சாப்பிடுவோம், ஆனா அடுத்த நாள் ஒளிச்சு வச்சுக்கிட்டான் அப்படின்ற விஷயத்த ராஜா கிட்ட சொன்ன போது, அந்த ஸ்திரீயோட வார்த்தையை ராஜா கேட்ட போது தன்னோட வஸ்திரத்தை பயங்கர துக்கத்தினால தன்னோட வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்தி இருப்பதை ஜனங்கள் கண்டார்கள்.
ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, ராஜா வந்து ரெட்டு உடுத்தி இருக்கிறான் அப்படின்றத பாக்குறாங்க. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். இதுக்கெல்லாம் காரணம் எலிசாதான். இந்த கொடிய பஞ்சத்துக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் எலிசாதான். இப்ப குற்றச்சாட்டு எலிசா மேல சாத்தி தேவன் அவனுக்கு இது சரியா சரி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இஸ்ரவேலின் ராஜா எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். இப்ப எலிசா கூட சேர்ந்து அந்த ஊர்ல இருக்க தலைவர்கள் மூப்பர்கள் உட்கார்ந்திருக்காங்க. அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். அந்த ஆள் எலிசாவின் இடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டு போடுங்கள். எலிசா பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டான் ராஜா. அவன் வர்றதுக்கு முன்னாடியே இங்க சொல்லிட்டான். ஏன்னா அவன் தீர்க்கதரிசினால அவனுக்கு தெரியுது, என் தலைய வாங்குறதுக்கு இந்த ராஜா வந்து ஆள் அனுப்பி இருக்கிறான். அவன் வர்றதுக்கு முன்னாடி கதவை பூட்டிருங்க அப்படின்னு சொல்றான். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவன் முன்னாடி வர்றான், அவனுக்கு பின்னாடி இஸ்ரவேலின் ராஜா வர்றான் அப்படின்றத சொன்னான். அவர்களோடே அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, அந்த ஆள் ராஜாவால அனுப்பப்பட்ட அந்த ஆள் வந்துட்டான். இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். இந்த இந்த காரியம், இந்த பஞ்செல்லாம் வந்து பொல்லாப்பு வந்து கர்த்தர் தான் செஞ்சாரு. இனி கர்த்தருக்காக நான் எதுக்கு காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்விய வந்து எலிசாவிடத்துல கேட்கும்படி இந்த ஆளை அனுப்பி, எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல தன்னோட கோபத்தை அவன் வந்து காட்டுறான். இஸ்ரவேலின் ராஜா காட்டி எலிசாவின் இடத்துல பேசுறத பாக்குறோம். அவன் வந்து தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்பி இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து கர்த்தர் மேல கோபப்படுறத இங்க பாக்குறோம். இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஆளை அனுப்பியிருந்தான் சீரியாவோட ராஜா. அதை பார்த்து எலிசாவோட வேலைக்காரன் பயந்தான். எலிசா வந்து அவனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் கண்ணு திறக்கப்பட்டது, மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அப்பதான் பார்த்தான், எலிசாவை சுத்தி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறத பார்த்தான். அப்ப அப்படியா ஆண்டவருடைய பாதுகாப்பு எலிசாவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த எலிசாவை பிடிக்க வந்தவங்களுக்கு கண் மயக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா, அது மாதிரியே அவங்களுக்கு கண் மயக்கம் வந்துருச்சு. அவங்களால பாதையை கண்டுபிடிக்க முடியல. எலிசா அவங்கள நேரா கூட்டிட்டு போய் இஸ்ரவேலின் தலைநகரமான சமாரியாவோட நடுவுல நிப்பாட்டிட்டான். இஸ்ரவேலின் ராஜா கேக்குறான், இவனை நான் என்ன செய்யணும், வெட்டி போட்டுடலாமான்னு கேட்கும்போது, இல்ல நல்ல சாப்பாடு கொடுத்து அவனை அவங்களோட தேசத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜா அனுப்பி விட்டான். ஆனா மறுபடியும் சீரியாவோட ராஜாவாகிய பெனதாத் வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால கொடிய பஞ்சம் வந்துச்சு. அப்ப இஸ்ரவேலின் ராஜாட்ட ஒரு பெண்ணு வந்து கேக்குறா, என்னை ரட்சியும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அவன் ராஜா சொல்றான், நான் எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவ தன்னுடைய பிரச்சனைய சொல்றா. அந்த பெண்ணு வந்து, இன்னைக்கு உன் மகனை சாப்பிடுவோம், நாளைக்கு என்னோட மகனை சாப்பிடுவோம்னு பேசுறாங்க. ஆனா அதன்படி அவ செய்யல. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ராஜா வந்து, கேட்ட உடனே அந்த ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். இத ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. இப்ப ராஜாவோட கோபம் வந்து
எலிசா மேல வருது. எலிசானாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. எலிசா மூப்பர்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ராஜா ஒரு ஆள் அனுப்பி எலிசாவை பிடிச்சிட்டு வர சொல்றான். இஸ்ரவேலின் ராஜா அவன் வர்றதுக்கு முன்னாடியே எலிசா இங்க சொல்லிடுறான், இந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பியிருக்கான் என்னை பிடிக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடி கதவை பூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எலிசாவுக்கு தீர்க்கதரிசின்றதுனால முன்னாகவே தெரியுது. அந்த வந்த மனுஷன் சொல்றான், இதெல்லாம் கர்த்தராலதான் ஏற்பட்டுச்சு இந்த பொல்லாப்பு, நான் அப்புறம் எதுக்கு நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி தன்னுடைய தன்னுடைய கோபத்தெல்லாம் கர்த்தர் மேல காட்டுகிறத இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் கூட சில நேரங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்மளுடைய கோபம் கர்த்தர் மேல வரக்கூடாது, நம்ம என்ன சரி செய்யணும் அப்படின்றத கர்த்தரிடத்துல கேட்டு சரி செய்யும் போது அதுவே சரியான தீர்வா இருக்கும் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க எலிசாவோட வாழ்க்கையில எல்லாம் ஜெபம் பண்ணும் போது பதில் கிடைத்ததை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், அதை நாங்கள் ருசித்து பார்க்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பொல்லாத காரியம் நடக்கும்போது ஆண்டவரே உம்மை குறை சொல்லாம உம்மிடத்தில் நாங்க எங்களை ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பயன்படுத்துங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.